يا غني الحسنات يا رفيع الدرجات كفروا عني ذنوبي يا رسول الله واعفني عن سيئاتي يا حبيب الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله يا رسول الله محمد رسول الله يا حبيب الله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه وصل على جميع الأنبياء والمرسلين وعلى كل منهم وصحبهم أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم புனிதமான இந்த இடத்தில் நம்மை எல்லாம் முன்வைத்து நல்ல விஷயங்களை சொல்வதற்கும் அதை கேட்பதற்கும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாகவும் நம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடைச்சுவடுகளை அடிபரலால் அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் ஃபுகஹாக்கள் குதுபுகள் அக்தாபுகள் குறிப்பாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய இன்னும் வரவிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் குறைவின்றி நீங்காமல் நிலவட்டுமாக ஆமீன். பெரன்பு குறித்தவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தனது திருமறையிலே அடியார்களை பார்த்து சொல்லுவான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபூ அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நீங்கள் நிராசையாகிவிட வேண்டாம். அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய இரக்கம், அல்லாஹ்வுடைய அன்பை விட்டு நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கின்றான். அன்பு குறித்தவர்களே, ஒவ்வொரு இஸ்லாமியனும் அல்லாஹுவின் மீது நல்லெண்ணம் என்பது கண்டிப்பாக வைக்க வேண்டும். அல்லாஹ் என் விஷயத்தில் எதை நாடி இருக்கிறானோ அது சரியான முடிவு என்று ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹுவின் மீது நல்லெண்ணம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மீது விதித்த விதியை ஏற்றுக்கொள்வது. அந்த விதி சில நேரங்களில் நமக்கு சில துன்பங்கள் தரக்கூடியதாக இருக்கலாம், பல நேரங்களில் மகிழ்ச்சியூட்டக்கூடியதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த விதி என் மீது எனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல், அல்லாஹ்வுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு செயலும் என் வாழ்க்கையில் நடக்காது. அல்லாஹ் எதை விதித்தானோ அது என் விஷயத்தில் நல்லதுதான் என்று அல்லாஹுவின் மீது நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். துன்பங்கள் வருகின்ற பொழுது நிராசை அடைந்து விடக்கூடாது. இதெல்லாம் என் தலை விதி, இதெல்லாம் என் தலை எழுத்து என்று சலிப்படையக்கூடாது. அல்லாஹ் எனக்கு எதை விதித்திருக்கின்றானோ, என்னை விட என் ரப்புக்கு எனக்கு எது சரியானது என்று அறிந்தவன் அவன்தான். எனவே அவன் விதித்த அந்த விதியை, அவன் என் மீது செலுத்தக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நான் ஏற்றுக்கொள்வேன், அவன் மீது நான் நல்லெண்ணம் கொள்வேன் என்ற அந்த சிந்தனை ஒவ்வொரு இஸ்லாமியர்களுக்கும் இருக்க வேண்டும். அன்பு குறித்தவர்களே, முஸல்லல்லாஹு சொன்னாங்க, மரணிக்கின்ற அந்த நேரத்தில் கூட அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் இல்லாமல் மௌத்தா போயிடாதீங்கன்னாங்க. அல்லாஹ் மேல நல்லெண்ணம் வைங்க.
எனக்கு அல்லாஹ் எதுவுமே தரமாட்டான், என் குடும்பத்தில் எப்பயுமே கஷ்டம்தான், நான் எந்த வியாபாரத்தை தொடங்கினாலும் நஷ்டம்தான் அப்படின்னு ஒவ்வொரு செயல்பாட்டையும் அல்லாஹ்வின் மீது அதிருப்தியை சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஒரு இஸ்லாமியனுடைய வாழ்வில வரக்கூடாது. இஸ்லாம் சொன்னாங்க, மௌத்தா போனாலும் கூட அல்லாஹ் மேல நல்லெண்ணத்தோட மௌத்தா போகனாங்க. லா யமூதன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்சினு பில்லாஹி இல்லன்ன. அல்லாஹ் மீது நல்லெண்ணத்தோடு நீங்க மௌத்தா போங்கன்னாங்க. நல்லெண்ணம் இல்லாம மௌத்தா போயிடாதீங்கன்னாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லாஹுவின் மீது நல்லெண்ணம், அவன் எது எனக்கு நாடுகிறானோ அது எனக்கு சிறப்பானதுதான் என்ற அந்த சிந்தனை ஒவ்வொரு முஃமினுக்கும் இருக்கணும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணம், குறிப்பாக அல்லாஹ்வின் மீது உள்ள நல்லெண்ணம் இபாதத்திற்கு சமமானது. தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் அப்படிங்கிற இபாதத், வணக்க வழிபாடு அப்படிங்கிற வணங்கி வச்சிருக்கிறோமே, வணக்க வழிபாடு தான் எல்லாத்துடைய நாவிலிருந்து வர்றது, தொழுகை நோன்பெல்லாம் வரும். ஆனால் இஸ்லாம் இப்படியும் அறிமுகப்படுத்துகின்றது, அல்லாஹுவின் மீது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய நல்லெண்ணம் அதுவும் இபாதத்து தான். இன்ன ஹுஸ்னல் ظنி பில்லாஹி மின் ஹுஸ்னி இபாதத்தில்லாஹ். அல்லாஹுவின் மீது நல்லெண்ணம் கொள்வது அது அழகிய இறை வழிபாடு என்று இஸ்லாம் அறிமுகப்படுத்துகிறது. அன்பு குறித்தவர்களே, நல்லெண்ணம் அல்லாஹுவின் மீது எல்லா சூழலிலும் நமக்கு இருக்க வேண்டும். அதே போன்று இந்த இடத்துல இதையும் வணங்கணும். நல்லெண்ணம் மட்டும் வச்சா போதாது, எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்குவான், எல்லாம் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் மட்டும் கூடாது. நல்லெண்ணங்களோடு நல்லறங்களும் செய்ய வேண்டும், நல்லெண்ணங்களோடு இறை வழிபாடும் செய்ய வேண்டும். ரொம்ப பேர் நல்லெண்ணம் வச்சிருக்கேன் என்ன செய்வாங்க, எல்லா தவறுகளும் செய்வார்கள், அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் அப்படின்னு என்ன செய்வாங்க, ஒரு வார்த்தையை கொடுத்துருவாங்க. ஆனால் இஸ்லாம் இப்படி நமக்கு கற்றுத் தருகிறது, நல்லெண்ணம் இருக்க வேண்டும், அதோடு நல்லறங்களும் இறை வழிபாடும் இணைந்து இருக்க வேண்டும். நல்லெண்ணமும் இறை வழிபாடும் இரண்டும் ஒன்று சேர்ந்து இருப்பது விவசாயம் செய்துவிட்டு அதனுடைய பலனை எதிர்பார்ப்பதற்கு சமம். நல்லெண்ணம் மட்டும்தான் இருக்குது, எந்த நல்லறங்களும் இல்லை, இறை வழிபாடு இல்லை, பள்ளியுடைய தொடர்புகள் இல்லை, அல்லாஹு பற்றிய சிந்தனை இல்லை, ஆனா அல்லாஹ் நல்லெண்ணம் வச்சிருக்கேன் அப்படிங்கிற சொல்வது விவசாயம் செய்யாமல் பலனை எதிர்பார்ப்பதற்கு சமம். அன்பு குறித்தோர்களே, இறைவனின் மீது உண்டான நல்லெண்ணம், குறிப்பாக சொல்ல போனால் சில அனுபவசாலிகளிடத்தில் தான் சில கல்வியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹுவின் மீது நல்லெண்ணம் நம்ம வைக்கணும்னு சொன்னா முதல்ல அல்லாஹுவை அறியணும், அல்லாஹுவை பற்றி அறிய வேண்டும். அல்லாஹ் சொல்ற அர் ரஹ்மானு ஃபஸ்அல் பிஹி கபீரா, கபீர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்கிறான். கபீர் அல்லாஹுவை பற்றி அறிந்தவர், அல்லாஹுவை பற்றி அறிந்தவர்களில் அதிகமாக அறிந்தவர் நபிமார்கள் தான். அதிகமாக அல்லாஹை பற்றி அறிந்தவர் நபிமார்கள், அதற்கடுத்து சஹாபாக்கள், வலிமார்கள் எல்லாம் சொல்லலாம். அப்ப நபிமார்கள் அல்லாஹுவை பற்றி அதிகம் அறிந்தவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை குர்ஆனுடைய வசனத்தின் வாயிலாக நாம் பார்க்கின்ற பொழுது எல்லா சூழலிலும் இறைவனின் மீது நல்லெண்ணம் கொண்டிருந்தார்கள். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், நபிமார்களை விட அல்லாஹ் எந்த மனிதர்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்கல, அவ்வளவு கஷ்டத்தை நபிமார்களுக்கு கொடுத்தான். நபிமார்களுடைய துன்பம் நம்மெல்லாம் வாழ்க்கை நம்ம அனுபவிக்கவே இல்லை, அவ்வளவு சிரமங்கள் அல்லாஹ் கொடுத்தான். அந்த சிரமத்திலும் அவர்கள் அல்லாஹ்வின் மீது என்ன நபியா ஆக்கி போட்டு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டே ஒரு தடவை கூட அவங்க சொல்லல, ஒரு தடவை கூட என்ன செய்யல, எனக்கு நபிங்கிற பட்டத்தை கொடுத்த, அதோட சிரமத்தையும் கொடுத்துட்டியே அப்படின்னு அவங்க முகம் சுளிக்கவில்லை, நாவுகளிலிருந்து வார்த்தைகளை வெளிப்படுத்தவில்லை, பொருந்து கொண்டார்கள். இறைவனின் மீது நல்லெண்ணம் சார்ந்த வார்த்தைகளையே வெளிப்படுத்தினார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறுவராக இருக்கின்ற பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தந்தைக்கு அவ்வளவு பாசம், அவ்வளவு அன்போடு வளர்த்தவர்கள் யூசுப் நபி. திடீரென்று மற்ற பிள்ளைகள் எல்லாம் வர்றாங்க, ரத்தம் படிந்த ஒரு சட்டையை தந்தை இடத்துல கொடுக்கறாங்க. நீண்ட வரலாறு. ரத்தம் படிந்த சட்டையை தந்தை இடத்துல கொடுத்துட்டு, நீங்க பிரியமா வளர்த்த யூசுஃபை ஓனாய் சாப்பிட்டுச்சு அப்படிங்கிறாங்க. இவ்வளவு சிரமமா இருக்கும். அன்பாக பாசமாக வளர்த்த மகன் திடீரென்று ஓனாய் தின்று விட்டது என்று உடன் இருந்த சகோதரர்கள் எல்லாம் ஒரு சீர ரத்தம் படிந்த சட்டையை கொடுத்து சொல்றாங்க. அந்த சமயத்தில் எவ்வளவு துன்பம் அவருடைய உள்ளத்தில் இருக்கும். நம்ம பாசமா வளர்க்கிற பிள்ளையை பத்தி யாராவது பற்றி சொன்னா எல்லாம் பாதுகாக்கணும், உள்ளமெல்லாம் உடஞ்சு போயிருமா இல்லையா? ஆனால் அவர்கள் இன்னமா அஷ்கு பக்தி வஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய கவலை, என்னுடைய துக்கம், கஷ்டம் எல்லாத்தையும் அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிறேன். நாங்க
அல்லாட்ட என்ன செஞ்சாங்க? அவ்வளவு தர்ம சங்கடமான ஒரு சூழல், உள்ளமெல்லாம் உடைந்து போகக்கூடிய ஒரு சூழல். அப்பையும் அல்லாட்ட தான் ஒப்படைச்சாங்க. அல்லாஹ்வின் மீது அவர்கள் என்ன செஞ்சாங்க? திரும்பினார்கள். இது நபிமார்கள், அல்லாஹ்வை அதிகம் அறிந்த நபிமார்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதே போல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை தள்ளாத வயசு, சொன்னாங்க ரப்பி இன்னி வஹனல் அல்மு, எலும்பெல்லாம் பலகீனமா போச்சு. வஹனல் அல்மு மின்னி, எலும்பெல்லாம் பலகீனமா போச்சு. வஸ்தஅல ரஸு ஷைபா, தலைமுடியெல்லாம் நிறைஞ்சு போச்சு. வீட்டுக்கார அம்மாவுக்கும் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அவ்வளவு உடல் வலிமையெல்லாம் இல்ல, தள்ளாத வயதில் இருக்கணும். இருந்தாலும் குர்ஆன் வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வலம் அகும் பி துஆஇக ரப்பி ஷகியா, ரப்பே நான் இதுவரைக்கும் கேட்ட எந்த துஆவையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததில்லை, நான் கேட்டதை எல்லாத்தையும் கொடுத்த ரப்பு நீதான். அவர்கள் சொன்னார்கள், எலும்பெல்லாம் பலகீனமாகிவிட்டது, தலைமுடிகள் நிறைத்து விட்டது, குழந்தை ஈண்டெடுக்கக்கூடிய வல்லமை சக்தி என் மனைவிக்கு இல்லை, இருந்தாலும் நான் கேட்கறது தருவனி அப்படின்னு அல்லாஹ் மேல நல்லெண்ணத்தோட கேட்டாங்க. அல்லாஹ் கொடுத்தான். அன்பானவர்களே, குழந்தை இல்லாத அந்த சூழல் அந்த தம்பதிகள்கிட்ட போய் கேட்டால் தான் தெரியும். அவ்வளவு தர்ம சங்கடமான ஒரு சூழல். அந்த சூழலில் இருந்து கொண்டு அல்லாஹ் என்னை இப்படி ஆக்கிட்டானே, என்ன நபியா ஆக்கிய ஒரு பெருமை, ஆனா குழந்தையெல்லாம் ஆக்கிட்டேன்னு அவன் நபி அல்லாஹ் மீது அதிருப்தி அடையல. அவங்க என்ன நபியா ஆக்கி ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியாத ஒரு ஆணாக ஆகிட்டேன்னு கவலைப்படல. அல்லாஹுவின் மீது நல்லெண்ணத்தோடு இருந்தார்கள், துவா செய்தார்கள். ரப்பே நான் கேட்ட எல்லா துவாவையும் நீ ஏற்றுக்கிற, இதையும் நீ கண்டிப்பா ஏற்றுக்குவேன் அப்படிங்கிற நல்லெண்ணத்தோடு அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அன்பானவர்களே, நபிமார்கள் அல்லாஹ்வை அறிந்தவர்களில் மிக அதிகமாக அல்லாஹ்வை அறிந்தவர்கள் நபிமார்கள் தான். அவர்களுடைய வாழ்க்கை குர்ஆன் இப்படித்தான் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. எந்த ஒரு சூழலிலும் அல்லாஹ்வின் மீதுள்ள நல்லெண்ணம் அவர்களுக்கு குறையவே இல்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரும் குகைக்குள்ள இருக்கிறாங்க. அடிக்கடி கேட்கக்கூடிய செய்தி தான். 2 பேரும் குகையில இருக்கிறாங்க. எதிரிகள் கிட்ட நெருங்கிட்டாங்க. குனிந்தால் நபி இருப்பது தெரியும். குனிந்தால் நபி அவர்கள், ஏன்னா நபியுடைய தலைக்கு விலை பேசப்பட்டு இருக்கிறது. அவ்வளவு ஆசையோடு நபியுடைய தலைக்கு பேசப்பட்ட அந்த விலையை வாங்குவதற்காக எதிரிகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நெருக்கடியான சூழல்ல அபூபக்கர் சொல்லுவாங்க, நாயகமே கிட்ட நெருங்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன அபூபக்கரே, நம்ம 2 பேர் இருக்கணும்னு நினைச்சீங்களா? நம்ம 2 பேர் மட்டும் தான் இருக்கணும்னு நினைச்சீங்களா? வலா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, மூணாவது அல்லாஹ் நம்ம கூட இருக்கான். அல்லாஹ் நம்முடன் இருக்கின்ற பொழுது நமக்கு என்ன கவலை? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி அவர்கள் கற்றுத் தருகிறார்கள், அபூபக்கரை கவலைப்படாதீங்க, நம்முடன் அல்லாஹ் இருக்கிறான். அப்ப அல்லாஹ் இருக்கின்ற பொழுது ஒரு முஃமின் கவலைப்பட மாட்டான் என்ற ஒரு சிந்தனை இந்த இடத்துல இருக்குது. அப்ப நம்ம எல்லாம் கவலைப்படுறோம்னா அல்லாஹ் நம்மோட இருக்கிறாங்கிற சிந்தனை கொஞ்சம் அந்த நேரத்தில் இல்லைன்னு அர்த்தம். எந்த இடத்திலெல்லாம் நாம் கவலைப்பட்டு துவண்டு விடுகிறோமோ அந்த இடங்களில் எல்லாம் என்னை படைத்து பரிமாளிக்கக்கூடிய ரப்பு எங்கிட்ட தான் இருக்கா, எங்கூட தான் இருக்கா, அந்த சிந்தனை வந்து விட்டால் அந்த இடத்துல கவலையும் வராது. லா தஹஸன், நாங்க ஹுஸ்னே இல்லாம போயிரும். அப்ப எப்ப ஹுஸ்ன் வருது, கவலை வருதுன்னா அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்ற அந்த உணர்வு, எப்பொழுதும் என்னுடைய ரப்பு எனக்கு நலவையே செய்வான், நலவையே நாடுவான் என்ற நல்லெண்ணம் ஒரு முஃமினுக்கு இல்லாத சமயத்தில் தான் கவலைகள் வெளிப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, எனக்கு எப்ப கஷ்டம் வந்தாலும் நான் 3 விஷயத்தை நினைச்சுக்குவேன். எனக்கு எப்ப கஷ்டம் வந்தாலும் நான் 3 விஷயத்தை நினைச்சுக்குவேமா. உஸீபத்து பி முஸீபத்தின் இல்லா வ ரஅய்து லில்லாஹி அலைய ஃபீஹா ஸலாத்து நிஅம். எனக்கு கஷ்டம் வரும் பொழுதெல்லாம் 3 விஷயங்களை, 3 நிஅமத்துகளை நான் நினைச்சு பார்ப்பேன். கஷ்டமே எனக்கு பெருசா தெரியாதுன்னாங்க. 1, எனக்கு ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான்னா நான் அப்ப நினைப்பேன், எனக்கு ரொம்ப லேசான கஷ்டத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான், எனக்கு ரொம்ப லேசான கஷ்டத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான். சொன்னாங்க, இதைவிட பெரிய சிரமத்தை அல்லாஹுவால் கொடுக்க முடியும். இதைவிட பெரிய கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுக்கு இருக்குது. அப்படி இருந்து என் மேல இறக்கப்பட்டு கொஞ்சம் சிரமத்தை கொஞ்சம் குறைச்சு கொடுத்துட்டான் அப்படின்னு நான் நினைப்பேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவால் எதையும் செய்யக்கூடிய வல்லமை இருந்தும் பெரும் கஷ்டத்தை கொடுக்காமல் சின்ன கஷ்டத்தை கொடுக்கிறான். ஒரு விரல்ல அறுத்துருச்சு, அல்லாஹ் இந்த விரலே இல்லாம ஆக்கலையே, விரலே இல்லாமல் ஆக்கக்கூடிய வல்லமை அல்லாஹ்வுக்கு இருக்கா இல்லையா? இருக்குது. இருந்தாலும் ஒரு சின்ன ரத்தத்தோட சின்ன காயத்தோட போயிருச்சு, அல்ஹம்துலில்லாஹ்னு நினைப்பேன். இப்ப அல்லாஹ் மீது உள்ள அந்த நல்ல எண்ணத்தை உமர் ரலியல்லாஹு வெளிப்படுத்துறாங்க.
ரெண்டாவது எனக்கு கொடுத்த கஷ்டம் எல்லாம் ஒரு துன்யாவுடைய கஷ்டம் தான். ஒரு வியாபார நஷ்டமாகட்டும், குடும்பத்துடைய பிரச்சனையாகட்டும், எல்லாம் உலகத்தோடு அழிஞ்சு போயிடும். மறுமையில் இதுக்கு சம்பந்தம் இல்லை. சொன்னாங்க என்னுடைய எல்லா சிரமங்களும் உலகம் சார்ந்ததா தான் இருக்குது, எனவே நான் கவலைப்படல. என்னுடைய அத்துணை சிரமங்களும் உலகம் சார்ந்ததாக இருக்கிறது, மறுமை சார்ந்த கஷ்டத்தை அல்லாஹ் எனக்கு கொடுக்கல அப்படின்னு அல்லாஹ் நல்லெண்ணம் கொள்வார்களாம். மூன்றாவது சொன்னாங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த கஷ்டத்துக்கு ஒரு பிரதிபலிப்ப, ஒரு நன்மை அல்லாஹ் மறுமையில கொடுப்பான், அப்புறம் ஏன் நான் கவலைப்படணும்? நம்ம நடந்து போகும் பொழுது காலில் ஒரு முள்ளு குத்துது. முள்ளு குத்துனா கடுமையா வலிக்கும், கடுகடுன்னு இருக்கும். நம்ம இஸ்லாத்துடைய கொள்கை என்னன்னா, காலில் முள்குத்தினால் அந்த முள்குத்துவதால் ஏற்படக்கூடிய வலி அதை அனுபவிக்கிறோம் பாத்தீங்களா, அதுக்கு மறுமையில நன்மை கிடைக்கும். அதாவது என்னன்னா, நம்ம சிரமப்படுகின்ற பொழுது அந்த சிரமத்தை பொறுத்து கொண்டால் அந்த சிரமம் மறுமையிலே அல்லாஹ் நன்மையாக நமக்கு தருகின்றான். இப்படி இருக்கின்ற பொழுது நான் எதுக்கு நான் கஷ்டப்படணும்? நான் அப்ப அல்லாஹுவின் மீது உண்டான நல்லெண்ணத்தை ஒவ்வொரு கட்டமும் வெளிப்படுத்த வேண்டும். அன்பு குறித்தவர்களே, அல்லாஹு ஜல்லஷானத்துல சொல்லுவான், இந்த வன்னி அபதிபி, என் அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ நான் அப்படித்தான். அல்லாஹ் எனக்கு நல்லது செய்வான்னு நினைச்சா நான் நல்லது செய்வேன். எனக்கெல்லாம் இப்படிங்க அல்லாஹ் நல்லது செய்வான், நான் இப்படிங்க சொர்க்கத்துக்குலாம் போக மாட்டேன். சில நபர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளும் இதுதான், நமக்கெல்லாம் சொர்க்கம் கிடைக்காம நரகம் தாங்க, நம்ம செஞ்ச பாவம் அப்படி. நான் எப்படி என்னை அவன் எப்படி நினைக்கிறானோ நான் அப்படித்தான். அல்லாஹ் சொல்றான், நான் உன்னை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போவேன் நினைச்சா சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போவேன், இல்ல நான் நரகத்துக்கு தான் போவேன் நினைச்சா நரகத்தை அப்படி தள்ளுவேன். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் சொன்னது இதுதான், என்னை நீ எப்படி நினைக்கிறாயோ உன்னை நான் அப்படி மாற்றி விடுவேன். ஒரு கிராமவாசி வயசானவர், உடம்பு சரியில்லை, நோயில படுத்திருக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் விசாரிக்க போறாங்க. லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ், விரைவில் நீங்க குணம் பெற்று விடுவீங்க அப்படின்னு ஒரு துவா செய்யறாங்க. அல்லாஹ் உங்க பாவத்தெல்லாம் போக்கி உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை அல்லாஹ் தருவான். இந்த வார்த்தையை கேட்ட அந்த முதியவர் படுத்துட்டே சொல்றாரு, கல்லாபல், என்ன இப்படி சொல்லிட்டீங்க, எனக்கு எப்படி சரியா போகும், நான் ரொம்ப தள்ளாத வயசுல இருக்கிறேன், இந்த காய்ச்சல் அப்படியே என்னை கபர்ல கொண்டு போய் விட்டுரும். அவர் சொல்றாரு, நபி துவா செய்யறாங்க ஷிஃபாவுக்காக வேண்டி. அந்த வயதானவர் சொல்கிறார், இது எப்படி சாத்தியப்படும்? இந்த காய்ச்சல் வயதான ஒரு முதியவருக்கு வந்த காய்ச்சல், இந்த காய்ச்சலுடைய முடிவு கபரு தான் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படியாப்பா, அப்படின்னா அப்படியே இருக்கட்டும். எப்ப சார் என்ன சொன்னாங்க, அந்த முதியவர் சொன்ன உடனே சரி அப்படியே ஆகட்டும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் மொத்தம் போயிடுறாரு. அப்ப நாம் எப்படி இறைவனை நினைக்கிறோமோ அப்படித்தான் இறைவன் நமக்கு அவனுடைய அருள்கொடைகளை செய்கிறான். ஒரு வாலிபர், திடகார்த்தமான வாலிபர், திடீரென்று உடல்நிலை சரியில்லை. ஹதீஸ்ல வருது, பசார மிஸ்லல் ஃபர்ஹி, கோழி குஞ்சு மாதிரி சுருங்கி போயிடுறாரு. கோழி குஞ்சு மாதிரி சுருங்கி போயிடுறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விசாரிச்சு சொன்னாங்க, என்னப்பா நீ நல்ல திடகார்த்தமான வாலிபரா இருந்து திடீர்னு காய்ச்சல் வந்ததா என்னன்னு தெரியல, இப்படி சுருங்கி போயிட்டியே, ஏன்னா இந்த வயசுல இந்த அளவுக்கு உடலை சுருக்கக்கூடிய நோயா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்டுட்டு சொன்னாங்க, அல்லாஹ்ட்ட ஏதாவது துவா செஞ்சியா, அல்லாஹ்ட்ட ஏதாவது துவா செஞ்சியா? அப்ப அந்த வாலிபர், ஆமா அல்லாஹ்ட்ட துவா செஞ்சேன். என்னப்பா செஞ்ச? அல்லாஹும்ம குன்த மஆகிபி பிஹி ஃபில் ஆখিরা ஃபஅஜ்ஜில்லி ஃபித் துன்யா, யா அல்லாஹ் மறுமையில எனக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும் நீ என் விதியில எழுதி இருந்தீனா அது உலகத்திலே எனக்கு கொடுத்துரு. மறுமையில என்னை தண்டிப்பதாக நீ முடிவு செய்திருந்தால் அந்த தண்டனை எனக்கு உலகத்திலேயே கொடுத்துரு அப்படின்னு துவா செஞ்சேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், என்னப்பா இப்படி போய் துவா செஞ்சுட்டியே, அல்லாஹ் தண்டனை கொடுத்தா அதை வாங்க, அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி உனக்கு இருக்குதா? இந்த மாதிரிலாம் துவா செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நபியர்கள் சொன்னாங்க, அல்லாஹ்ட்ட நீ உலகத்திலையும் நன்மை கொடு, மறுமையிலும் நன்மை கொடுன்னு கேட்க வேண்டியதானே. அல்லாஹ் எவ்வளவு இரக்கமானவன். எனவே அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வையுங்க. உலகத்திலும் என்றப்ப எனக்கு நன்மையைத்தான் செய்வான், மறுமையிலும் என்றப்ப எனக்கு நல்லதைத்தான் தருவான் அப்படின்னு அல்லாஹ் மீது நல்லெண்ணம் கொள்ளுங்கள் என்று அந்த வாலிபருக்காக நீ துவா செய்வார்கள். அன்பு குறித்தவர்கள், இன்று பார்க்கிறோம், வியாபாரம் நாம் தொடங்குகின்ற பொழுதோ அல்லது வீடுகளில் குடிபுகுகின்ற பொழுதோ நம்ம உண்மையிலே கல்வில அல்லாஹ் நிச்சயமா இந்த வியாபாரத்தில் பறக்கத்தை செய்வாங்க நம்பிக்கை இருக்கணும். இந்த வியாபாரம் சக்சஸ் ஆகுமா, இல்லை இந்த வியாபாரம் நம்மளுக்கு நம்ம நினைச்ச மாதிரி கை கொடுக்குமா அல்லது அப்படிங்கிற சிந்தனை இல்லாம நிச்சயமாக என் ரப்பு எனக்கு கை கொடுப்பான், நான் புகுந்த இந்த வீடு நிச்சயமாக எனக்கு பரக்கத்தான வீடாக இருக்கும், நான் நிக்காஹ் செய்கின்ற இந்த பெண்மணி நிச்சயமாக பரக்கத்தான பெண்மணியாக குடும்பமாக இருக்கும் என்று எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்த வேண்டும்.
அல்லாஹ் நல்லெண்ணத்தோடு என்ன செய்யணும், எல்லா நல்ல காரியங்களையும் செய்ய வேண்டும். அன்பு குறித்தவர்களே, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் நபி தோழர்கள் நல்லோர்கள் நிறைய பேர்த்த கொலை செஞ்ச மனுஷன் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். மரண தருவாயில அவங்க அம்மா கேட்கிறாங்க, மகனே எவ்வளவோ பாவம் செஞ்சிருக்கிற, எத்தனையோ பேர்த்த கொலை செஞ்சிருக்க, உனக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுப்பானா அப்படின்னு ஒரு வார்த்தை தாயார் கேட்கிறாங்க. அப்ப அந்த அம்மாட்ட ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொல்லுவார், அம்மா மன்னிப்பதும் தண்டிப்பதும் அல்லாஹ்வுடைய புறத்தில் உள்ளது. அவர் கேட்கிறாரு, மரண தருவாயில் இருக்கிறாரு, இந்த தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை அல்லாஹ் உங்ககிட்ட கொடுத்தா, தாயிட்ட கேட்கிறாரு, மன்னிக்கணும் தண்டிக்கணும், இந்த உரிமையை தாயே உன்னிடத்தில் கொடுத்தால் என்னை மன்னிப்பாயா தண்டிப்பாயான்னு கேட்கிறாரு. அந்த அம்மா சொல்லுச்சு, என்னதான் இருந்தாலும் நான் பெத்த பிள்ளையா போயிட்டே, என்னதான் இருந்தாலும் நான் பெத்த புள்ள, உன்னை நான் தண்டிப்பனா மன்னிச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. அப்ப ஹஜ்ஜாஜ் சொல்வார், ஒரு தாய் என்னை ஈண்டெடுத்த தாயான உனக்கே இவ்வளவு பாசம் என்று சொன்னால் 70 தாயை விட பாசமான அல்லாஹ் என்னை கண்டிப்பாக மன்னிப்பான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சொல்வார். அப்ப அல்லாஹ்வுக்கு நல்லெண்ணம் ரொம்ப முக்கியம். அன்பு குறித்தவர்களே, ஒரு சின்ன செய்தி. ஹாத்தமுல் அஸம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆபித், நல்ல ஒரு மனிதர். அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் நண்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பேசியிருக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஹஜ்ஜுடைய அந்த பயணத்தை குறித்து பேசுறாங்க. ஹஜ்ஜுடைய அந்த பயணம் சார்ந்த விஷயங்களை பேசுகின்ற பொழுது இவருக்கு ஆசை வந்திருக்கு. ஹாத்தம் அஸம் இவர் ரொம்ப செல்வந்தர்லாம் கிடையாது, ரொம்ப ஏழை, நிறைய பிள்ளைகள் எல்லாம் அவருக்கு இருக்குது. ஒரு ஏழையான ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர் நண்பரோடு பேசிக்கொண்டு இருக்கின்ற பொழுது ஹஜ்ஜுடைய தேட்டம் வந்துடுது. நேரம் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து குடும்பத்தில் எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு பேசுறாரு, நான் ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசையா இருக்குது, நீங்கள்லாம் அனுமதி கொடுத்தா நான் போறேன். உடனே அம்மாவுக்கு கோபம் வந்துருச்சு மனைவிக்கு, என்னங்க பேசுறீங்க, குடும்ப சூழல் எப்படி இருக்குது, இன்னைக்கு என்ன நாளைக்கு என்ன ஒன்றும் புரியாத ஒரு சூழல், நம்முடைய குடும்பம் நிறைய பிள்ளைகள்லாம் இருக்குது, வாழ்வாதாரம் என்ன ஆகிறது, திடீர்னு ஹஜ்ஜுக்கு போறீங்கிறீங்களேன்னு கொஞ்சம் கோபத்தில் பேசிடுறாங்க. அவருக்கு ரொம்ப கவலையாயிருது. ஒரு மூலையில் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாரு. அழுதுட்டு இருந்த பொழுது அவருடைய கடைசி பிள்ளை நேரம் அத்தாட்ட போய், அத்தா அழுகாதீங்கப்பா, என்ன ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க அவ்வளவுதானே, நீங்க வேணா போயிட்டு வாங்க. இல்ல நீ சொல்லிட்டு அம்மா யார் சமாளிக்கிறது, அம்மா வேணா போக வேணாங்கிறாங்களே. இல்ல, அந்த குழந்தை, சின்ன குழந்தைக்கு எவ்வளவு தூரம் இறைவனை பற்றியுடைய சிந்தனை அவர்கள் ஊட்டி இருப்பார் என்று பார்க்கணும். அந்த குழந்தை சொல்றது, அல்லாஹ் நம்மளை பார்த்துக்குவான், அல்லாஹ் என எங்கள் குடும்பத்தை பார்த்துக் கொள்வான், நீங்கள் ஹஜ்ஜுக்கு போங்க, அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்றாங்க. ஒரு கடத்துல அந்த குழந்தை அம்மாட்ட எல்லாம் வந்து பேசி எல்லாத்தையும் சமாளிச்சாச்சு. அல்லாஹ் நம்மளை பார்த்துக்குவான், அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான், அந்த உள்ளட்சத்தோடு உள்ள அந்த வார்த்தை வெளிப்படுது. ஒரு கடத்துல குடும்பத்தில் எல்லாரும் அனுமதி கொடுத்துட்டாங்க. ஹஜ்ஜுக்காண்டி புறப்பட்டு போயிடுறாரு. போன பிறகு 1 நாள் 2 நாள் 3 நாள் பசி, சாப்பாட்டுக்கு வழியே இல்லை. குடும்பமே சேர்ந்து கடைசி பிள்ளைய கோபமா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீ சொன்னேன்னு தான் அனுப்பிச்சு வச்சோம், இங்க 3 நாளா பட்டினி கிடக்குது, அவரு போனவர் அவர் எப்படி நிலைமையில் இருக்கிறாருன்னு தெரியலையே. இதெல்லாம் பேச்சுவார்த்தை நடக்குது. ஹாத்திமுல் அஸம் போகக்கூடிய ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய அந்த சூழல்ல ஒரு பயணக்குழு, அந்த குழுவின் தலைவரை தேள் கொட்டிடுது. தேள் கொட்டினதும் மருத்துவரை தேடுறாங்க, கிடைக்கல. ஒரு கட்டத்தில் யாராவது நல்ல மனிதர் இருக்கிறார்களோ, ஓதி பார்க்கறதுக்கு யாராவது இருப்பாங்களான்னு விசாரிக்கிறாங்க. எல்லோரும் என்ன செய்யறாங்க, ஹாத்தமுல் அஸம் தான் காமிக்கிறாங்க. ஒரு நல்ல சாலிகான மனிதர், இவர் ஓதி பார்த்தா சரியா போயிடும். உடனே இவர் கூட்டிட்டு வந்து ஓதி பார்க்கப்படுகிறது. அந்த இடத்தில் அவர்களுக்கு ஷிஃபா ஆயிடுது. அல்லாஹ் குர்ஆனின் மூலம் ஷிஃபாவை வச்சிருக்கான். அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்துறான். அந்த தலைவர் என்ன சொல்றாருன்னா, ஹஜ்ஜுடைய அத்தனை செலவுன்னு நான் எடுத்துக்கிறேன், இனிமேல் நீ எங்க கூட தான் இருக்கணும், இனிமேல் எங்க கூட தான் இருக்கணும், எல்லா பொறுப்பையும் நான் எடுத்துக்கொள்கிறேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் உள்ளத்துல கவலை. அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க, அல்லாஹ் என்னுடைய பொறுப்பை நீ எடுத்துக்கிட்ட, என் குடும்பத்துடைய பொறுப்பை நீ எடுத்துக்கோ அப்படின்னு அந்த இடத்துல துஆ செய்றாங்க. இந்த 3 நாள் பசியோடு போகுது. 4வது நாள் திடீரென்று வீட்டின் கதவு தட்டப்படுகிறது. திறந்து பார்த்தா அங்க வேட்டைக்கு வந்த ஒரு கவர்னர் என்ன செய்யறாரு, வேட்டைக்கு வந்திருக்கிறாரு. வந்த இடத்துல தண்ணி தாகமா இருக்குன்னு தண்ணி கேட்பதற்கான வீட்டின் கதவை தட்டுறாங்க. உள்ள தட்டி பார்த்தா இவங்க மனைவி பக்கம்லாம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்த ஒரு காவலர் கேட்பார், இது மாதிரி கவர்னர் தண்ணி கேட்கறாங்க, கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்கும் பொழுது இந்த அம்மா என்ன செய்யுது, சாப்பிட்றதுக்கே வழி இல்லை, இருந்தாலும் வந்த ஒரு பெரிய மனிதராச்சு, வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு அழகான பாத்திரத்தை எடுத்து தண்ணீரை எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவர் குடிக்கிறாரு.
ஒரு மடக்கு குடிச்சதும் அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். இவ்வளவு மதுரமான தண்ணீரை என் வாழ்க்கையில குடிச்சதே இல்லையே, எங்கிருந்து வாங்கிட்டு வந்தீங்க? விசாரிக்கப்படுறது சொல்றாங்க, இது ஹாத்தமுல் அஸப் என்று சொல்லக்கூடிய ஒரு இறைநேசர், ஒரு அல்லாஹ்வுடைய நல்ல அடியார் என்று அவரை பற்றி பெருமிதமாக சொல்லப்படுகிறது. ரொம்ப சந்தோஷப்பட்ட அவர் விசாரிக்கிற, அவர் எங்கன்னு கேட்கிறாங்க, அவர் ஹஜ்ஜுக்கு போயிட்டாரு, குடும்பம்லாம் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னு எல்லா செய்திகளையும் கேள்விப்பட்டு அவர் தண்ணிலாம் குடிச்சிட்டு திரும்பி போகின்ற பொழுது இடுப்பில் கட்டியிருக்கக்கூடிய ஒரு பெல்ட், கத்தியெல்லாம் வச்சிருப்பாங்க, முத்துக்களாலும் வைரங்களாலும் பொதியப்பட்ட ஒரு பெல்ட், அதை எடுத்து அந்த வீட்டுக்கு மேல போட்டுட்டு போயிடுறாரு. இவர் போட்ட உடனே இவருக்கு பின்னாடி வந்து அத்தனை பேர் என்ன செய்யறாங்க, அவங்க இடுப்புல கட்டியிருந்த பெல்ட்டை தூக்கி வீசி, எல்லாமே வைரங்களும் வைடூரியங்களும் பதிக்கப்பட்ட பெல்ட் உள்ள போட்டதும் அவ்வளவு செல்வங்கள், விலை மதிப்பு மிக்க அந்த செல்வம் ஒரு வீட்டுக்கு வந்துருது. அப்புறம் ஒரு வியாபாரி என்ன செய்யறாரு, வந்து அதை எல்லாம் எடுத்துட்டு போய் பெரும் செல்வத்தை கொடுத்துறாரு. இங்க என்ன செய்தினா, ஏழையாக இருந்தவர்கள் திடீரென்று மிகப்பெரிய தலைமுறையாக வச்சு சாப்பாடு, அந்த அளவுக்கு செல்வம் வந்துருது. அந்த கடைசி புள்ள உட்காந்து அழுதுட்டு இருக்குது. அம்மா கேட்கறாங்க, ஏமா எல்லாம் தான் கிடைச்சிருச்சு, எல்லாம் கொடுத்துறான், இப்பயும் அழுதுட்டு இருக்கிற. அந்த கடைசி புள்ள சொல்லுது ஒரு வார்த்தை, ஒரு மனிதர், யாரு, கவர்னர், அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு, அல்லாஹ்வுடைய படைப்புடைய பார்வை ஒரே ஒரு தடவை இங்க பட்டுச்சு, நம்ம வாழ்க்கையே செல்வ சூழ்நிலையா மாறிடுச்சு. மஹ்லூக், அவர் ஹாலிக் இல்ல, அவர் படைத்தவர் அல்ல, படைக்கப்பட்டவர் தான். ஒரு மஹ்லூக்குடைய பார்வை ஒரு தடவை பட்டது, நாம் செல்வந்தர்களாக மாறிவிட்டோம். அல்லாஹ்வுடைய பார்வை நமக்கு எப்பொழுதுமே இருந்தால் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது கஷ்டமே இல்லை. இவ்வளவு பெரிய ஒரு சிந்தனை அந்த குழந்தையின் உடைய சிந்தனை. அப்ப நம்ம யோசிக்கணும், எல்லா சூழலிலும் இறைவன் நம்மை கைவிட மாட்டான். அல்லாஹ்வின் மீது உண்டான நல்லெண்ணம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலையிலும் இருக்க வேண்டும். வல்லல்லாஹ் அப்படிப்பட்ட வாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.